ராஜ்மோகனை அமைச்சராக்கியது வருத்தம் அளிக்கிறது. நடிகர் விஷால் கூறுகிறார். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றுள்ளார். அவருக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ள நிலையில் நடிகர் விஷால் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவரது தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், முதல்வர் ஜோசப் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சகங்களை ஒதுக்குவதை காண்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் அமைச்சர் ராஜ்மோகன் திரைப்பட தொழில்நுட்பம் மற்றும் ஒளிப்பதிவு சட்டத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பது வருத்தமளிக்கிறது என தெரிவித்துள்ளார். உண்மையில் பெரும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியுள்ள நமது திரைப்படத்துறையின் கோரிக்கையையும் குறைகளையும், குறிப்பாக தயாரிப்பாளர்கள், தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ஒரு நம்பிக்கை கதிரை கொடுப்பதையும் ஒரு அமைப்பாகவோ அல்லது ஒரு சங்கமாகவோ நான் அல்லது நாங்கள் எப்படி முன்வைப்பது? அடிமட்டத்திலிருந்து இந்த துறையின் ஒரு அங்கமாக இருந்து கடந்த 30 ஆண்டுகளாக இந்த துறையின் ஒரு பகுதியாக இருக்கும் நமது முதல்வரை விட நமது துறையில் என்ன நடக்கிறது என்பது பற்றி குறைந்த அல்லது அனுபவமே இல்லாத ஒருவரிடம் இதை எப்படி சொல்வது என்று கூறியுள்ளார். மேலும் குறிப்பிட்டுள்ள அவர், அன்புள்ள முதல்வரே, தயவு செய்து மேற்கண்டவற்றை கருத்தில் கொண்டு தயவு செய்து அரசு டிக்கெட் வழங்கும் முறையை அறிமுகப்படுத்துங்கள். இது அரசுக்கு வருவாயை கொண்டு வருவதோடு ஒரு டிக்கெட் 30 ரூபாய் செலுத்தும் பார்வையாளர்களுக்கு நிவாரணம் அளிக்கும். தயவு செய்து உள்ளாட்சி வரியை ரத்து செய்யுங்கள். ஏனெனில் ஒரே இந்தியா ஒரே வரி என்ற விதிக்கு எதிராக 2 வரிகளை விதித்துள்ள இந்தியாவின் ஒரே மாநிலம் நாம் தான். சிறு திரைப்படங்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் தற்போதைய சொற்ப மானியத்தை தயவு செய்து அதிகரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதை முதலமைச்சரிடம் ஒரு கோரிக்கையாக அளிக்கலாம் என்பது எனக்கு தெரியும். ஆனால் கடந்த 9 ஆண்டுகளாக இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ராஜ்மோகனை நான் இழிவுபடுத்தவில்லை. இது எனது தனிப்பட்ட கருத்து மட்டுமே. முதலமைச்சர் எங்களுக்கு மிகவும் தேவையான நிவாரணத்தை வழங்க முடியும். எல்லாம் வல்ல இறைவன் அருளட்டும் என பதிவிட்டுள்ளார்.